அனைவருக்கும் வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரத்திலே ஜல்லிக்கட்டு என்னும் பெருவிழாவும் எருதுகட்டு என்னும் திருவிழாவும் நம் ஆதி முன்னோர்கள் எதற்காக நடத்தி வந்தார்கள் என்றால், பூமியிலே மழை மும்மாறி பொழியாமல் பூமியிலே வறட்சி நிலவுகின்ற காலங்களிலே இந்த பூமியிலே வாழும் மக்களை காப்பதற்காக எல்லை காக்கும் தெய்வமாகிய ஐயனார் சாமியை எருதுகட்டு என்னும் திருவிழாவும் ஜல்லிக்கட்டு என்னும் பெருவிழாவும் நடத்தி வணங்கி வந்தார்கள். ஆகையினாலேயே ஐயனாராகிய நம் தெய்வம் நமது பூமியிலே அதிக மழையை பொழிய வைத்து நம் விவசாயிகளாகிய அனைவரையும் பொதுமக்களாகிய நம்மையும் ஐயனார் சுவாமி காத்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்பா ஜல்லிக்கட்டுக்கா போறோம்? என்னப்பா ஒன்னும் பேசாமே வர? ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கடந்த ஒரு ஆண்டில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த 80,000 காளைகள் கேரளாவிற்கு அடிமாடாக விற்கப்பட்டுள்ளதாக காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்த தமிழக அரசு அதிகாரிகள் ஆலோசனை. சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்த ஆளு படித்தவ மாதிரி இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற பேப்பரை பிடுங்குற காட்டு பைய உங்ககிட்ட உட்காந்துருந்தா சண்டை தான் வரும். காதில் மாட்டிட்டு வந்துடுறானுங்க. 4000 ஆண்டுகளாக தமிழகத்தில் பாரம்பரியமாக நடந்து வரும் ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஜல்லிக்கட்டுன்ற பேரில் கொஞ்சம் நஞ்ச கொடுமையாக பண்ணாங்க. மாட்டுக்கு சாராயத்தை ஊற்றுறதும், வாழை பிடிச்சி திருகிறதும், பீங்கானை கரைச்சி ஊற்றுறதும், மிளகாப்பொடியை தேய்க்கிறதும், பப்பா மாட்டை கொஞ்சம் நஞ்ச கொடுமையாக படுத்தினாங்க. யாரா கொடுமைப்படுத்தினா? ஜல்லிக்கட்டுங்கிறது அவ்வளோ கொடுமையா? ஏயா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஓப்பனாக வச்சுக்கலையா? ராணுவத்தில் குதிரைப்படை வச்சுக்கலையா? ஏன் நம்ம ஊர் கோயில் யானா சங்கிலியில் கட்டி போடலையா? அதெல்லாம் வதையா தெரியலையா? ஜல்லிக்கட்டு மட்டும் உங்களுக்கு வதையா தெரியுதோ? மாட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க 300 ரூபாய்க்கு கூலி வேலை பார்த்துட்டு வந்து 200 ரூபாய் மாட்டுக்கு போட்டு 100 ரூபாயில குடும்பம் நடத்துறோம்யா. அதை நாங்க மாடா பார்க்கலையா, பெத்த பிள்ளையா தான் பாக்குறோம். பேப்பர்ல போட்டது தானே சொன்னேன். பேப்பர்ல போட்டிருந்தா எதை வேணாலும் நம்பிடுவீங்களோ? ஏன் இப்பெல்லாம் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்களே, அது சுத்தமான பால் நினைச்சீங்களா? பன்னிப்பாலியா? நான் அப்படி பாக்குற, இதுக்கு பேரு A1 பால். இதை குடிச்சா அமுட்டு நோயுமே வருமியா. A2 பால்னா என்னன்னு தெரியுமாயா? பால்ல அதாயா சுத்தமான நம்ம நாட்டு பால். அதை குடிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமியா. இப்பெல்லாம் எங்க நாட்டு மாடு இருக்கு, அதான் பூரா அழிச்சிட்டு வந்துருக்காங்க இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டதுனால வாடிவாசல் போக வேண்டிய காலை பூராமே அநியாயமா அடிமாட்டுக்கு போயிட்டு இருக்கியா. செனை போட காலையே இல்லாம இப்பெல்லாம் மாட்டுக்கு ஊசியை போட்டு தாயா செனையாக்குறாங்க. அந்த ஊசியை விற்கிறதுக்கும் வெளிநாட்டுக்காரன் தாயா கியூல நிற்கிறான். அதுல இருந்து வர அந்த பாலை குடிச்சா வியாதி தாயா வரும். ஏன் அந்த வியாதியை குணப்படுத்த அவனே மருந்தையும் கொண்டு வந்து விற்பேன். இது தெரியாம ஜல்லிக்கட்டுக்கு யாரோ தடை போட்டாங்கன்னு நாமளும் வக்காலத்து வாங்கி நிக்கிறோம்யா. இது மாடை வதைக்கிறது இல்லையா, மனுஷ இனத்தைய சிதைக்கிறதுயா. போங்கயா நீங்களும் இதுவும் ஜல்லிக்கட்டு வந்துருமியா. அண்ணே சொல்லுங்கண்ணே. கோபாலே கிளம்பிட்டியா இல்லையா? அண்ணே இதோ வந்துட்டு இருக்கோம்ண்ணே. செல்லாயம்மன் கோயிலுக்கிட்ட வந்துட்டு இருக்கோம்ண்ணே. இதோ வந்துடும்ண்ணே. சீக்கிரம் மாசம் மாசம் பேசிக்கிட்டு இருக்காதா? வந்துடும்ண்ணே வந்துடும்ண்ணே. நல்ல தண்ணி, நல்ல தண்ணி, நல்லா பார்த்து.
போயிட்டு மாலையும் குங்குமம் எடுத்துட்டு வா. சரிப்பா. ராமு, உனக்கு தான் கரைச்சிட்டு இருக்கேன். இரு சாப்பிட்டலான்னு. சாப்பிட்டுட்டு நம்ம சந்தைக்கு போகலாம். என்ன சரியா? ராமு நல்ல பையன். என்னையா இப்படி சோகமா இருக்க? எல்லாமே போச்சாத்தா. என்ன சொல்ற? ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்களா ஆத்தா? ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்களா? போட்டா என்னையா நம்ம ராமு சாமியா வச்சு கும்பிடுவோம் ஐயா. வாத்தா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். டாக்டர் வேற உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வாத்தா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீ கவலைப்படாதப்பா. கூட்டு போறோம், சொல்லவே மாட்டேங்கிற. வந்துகிட்டு இருக்கனே, சொல்லியாச்சுனே. கொள்ள காசு கொடுத்துருக்கோமியா கோபால் மாட்டுக்கு, வந்துரும்ல? இல்லனே, வந்துருனே, அதெல்லாம் பேசியாச்சுனே. அப்பா இருந்து அதானே சொல்லிட்டு இருக்க, வந்துரும்ல? இதோ வந்துருனே, இப்ப வந்துருனே, இதோ வந்துருச்சுனே. என்ன கோபாலு, ஏன் லேட்டு? அண்ணன் வேற போனை போட்டுக்கிட்டு மாடு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்தப்பா பணம். மாட்டெல்லாம் ஏத்துங்கப்பா.
சீக்கிரம் மாட்டை ஏத்துங்கப்பா. யாருப்பா இது? ஏய், இந்த மாட்டுக்கு பணம் கட்டியாச்சப்பா, இந்த மாட்டை ஏத்துங்கப்பா. என்னப்பா மாடு முட்டி போட்டுக்கிட்டு இருக்கு? அண்ணே அது முட்டி போடலங்கண்ணே, சாமி கும்பிட்டுருக்குண்ணே. ஏய், என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே. என்னையா வெட்டுக்கு போற நேரத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு சொல்ற? யோ, ஜல்லிக்கட்டு காலையில் அடிமாட்டி குத்திட்டு இருக்கீங்களா? என் பேர் சக்திவேலு, நான் ஒரு ராணுவ வீரன். கார்கில் போர்ல இந்தியா வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு வீரம் தாயா. இந்தியாவோட வெற்றி நம்ம தமிழ்நாடு வீரத்துல கிடைச்சதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். கார்கில் போர்ல நானும் இருந்தேன், என்னோட சேர்ந்து இன்னும் நிறைய தமிழர்கள் இருந்தாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உயிரை பத்திர பயம் இருக்கான்னு கேட்டேன், அவங்களும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இப்படி எல்லா நெஞ்சிலையும் பயம்னா என்னன்னு தெரியாம இருந்தது காரணம் என்னன்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டு. வாடிவாசல்ல பெரிய பெரிய கொம்பை வச்சுட்டு சீரி பாஞ்சுற காலம் முன்னாடி கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாம நெஞ்சுக்கு நேரம் ஏத்து நிக்க நம்ம மாதிரி ஆம்பளை தான் வீரம் இருக்கும். அதனாலதான் எதிரி நாட்டுக்காரங்க ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு நேருக்கு நேரம் சண்டை போட்டு ஜெயிக்க முடிஞ்சது. ஜல்லிக்கட்டுங்கிறது கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாட்டு இல்லையா, இது வீர விளையாட்டியா. இத போய் காட்டு முன்னாடி தரமான விளையாட்டுன்னு தடை போட்டா அது அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டுங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, தமிழனோட வீரம், அடையாளம், கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியமும் இதிகாசமும் கொண்டாடி 4000 வருஷம் விளையாட்டு வர தமிழோட பாரம்பரியத்தை பட்டுன்னு தடுக்கிறது எந்த வகையில நியாயம்? இத பத்தி தெரியாம யாரோ தடுத்து வச்சா அவங்களுக்கு பயந்துட்டு உங்க காலையில அடிமாட்டுக்கு விக்கிறீங்களா? இந்த காலையில நீங்க உங்க வீட்டு பிள்ளைகள வளர்க்கல, மனுஷ செத்தா கூட அவ்வளவு மரியாதை இருக்காதியா. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு காலைக்கு செத்தப்போ ஊரே சோகத்துல மூழ்கி அந்த ராஜமரியாதையோட சேர்ந்து அடக்கம் பண்ணல. ஜல்லிக்கட்டு இல்லைன்னா என்னையா, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்துட்டு போட்டுமியா. நான் கூட என் மனசார விற்க வரலையா, என் ஆத்தா வைத்திய செலவுக்கு தான் விற்க வந்தேன். உன் பாரம்பரியத்தை வித்து அவன் ஆத்தா வைத்திய செலவு பார்க்கணுமா? அதுக்கு 1000 வழி இருக்கியா. மாட்டோட கொம்புக்கே பயப்படாத நாம போலீஸ்காரன் கம்புக்கா பயப்பட போறான். கூட்டிட்டு போய் அவன் கொலை செஞ்ச. வீட்டுக்கு போலாம். எங்களை ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லங்கவோ சாமியை விற்க சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஜல்லிக்கட்டுக்கு தடை போட இவங்க யாரு? மாட்டை பிடிச்சாங்களா இல்ல மாட்டை வளர்த்தாங்களா? மாட்டோட வெள்ளை ரத்தத்தை பாலுன்னு பீச்சு குடிக்கிறவன் தான் சைவத்தை பத்தி பேசுறானுங்க. ஊர்றதுல கப்பலையும் பறக்கிறதுல ஏறப்பழையனையும் தவிர மத்ததெல்லாம் அடிச்சு திங்கிறவன் தான் விலங்குகளை காப்பாத்ததா கொடி பிடிச்சிட்டு அலையிறானுங்க. ஏற்கனவே சந்தை வரைக்கும் வந்துட்டு போன மாடுனே, அவங்க கேட்டா தரமாட்டாங்கண்ணே. அட போப்பா, 100ன்ற இடத்துல 200 தூக்கி விட்டு எறிஞ்சா எதை வேணாலும் விற்பாங்கடா. ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுறானுங்களா? பெரிய தடை. கோபாலு மாடு கொடுத்துருவான்ல. எனக்கு என்னமோ அவன் கொடுப்பான்னு நம்பிக்கை இல்லைண்ணே. ஒரு தடவை தப்பிச்சிருச்சுன்னு விடக்கூடாது, திருப்பி திருப்பி அடிக்கணும். கண்டிப்பா திறக்கும்டா. கோபாலு, கோபாலு.
யாருப்பா? இது கோபால் வீடு தானே? கோபால் மாடு விற்குன்னு சொல்லியிருந்தாரு, அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கான். அப்படியா? இருங்க வர. என்னப்பா இந்த அம்மா போற சைஸுக்கு மாடு கொடுத்துரும்ல? என்னமா நம்பிக்கை இல்லைண்ணே. இந்த ஏரியாவில் எல்லா மாட்டையும் வாங்கிட்டான். என்னடா சொன்னீங்க? பெத்த பிள்ளைய வேலை பேச வந்தீங்களா? உங்களை வெட்டி கொண்டாதான் மனசு ஆறும். மாடை முடிச்சுக்கலான்னு பார்த்தா நம்ம கதையை முடிச்சுட்டா போல இருக்கு. என்னம்மா கேட்டுவிட்டான்? ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டாங்க. ஜல்லிக்கட்டு மாடு உங்ககிட்ட இருக்கு, கேட்டு வந்தா குடுக்குறேன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லுமா. அதை விட்டுட்டு அருவாளை தூக்கிட்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டா சந்தைக்கு தான் போவன்ற நினைப்பா? கொள்ளி வைக்கிற புள்ளடா என் சல்லிக்கால ஓடி பாக்கடா குறவழி அறுத்துப்பட அறுத்து. மாடு எங்கேயாவது விலை பேசுறது தெரிஞ்சது வெட்டிப்புட வெட்டி போங்கடா, இல்ல கழுத்தை அறுத்துப்பட போங்கடா. சொல்லல நாயை மேய்க்கிற பயல்களுக்கு மாட்டை பத்தி என்னடா தெரியும்? மனுஷியாவ ரணகாளி மாதிரி அருவலத்துக்கு வராளப்பா. ஆமாண்ணே, வெட்டினாலும் வெட்டி போடுவா. வானே போவான். ஆகையினாலே ஜல்லிக்கட்டு என்னும் தமிழர்களின் வீர விளையாட்டு நடப்பதற்கு தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆதரவு கொடுக்கும்படி மிக பணிவோடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.